அல்லேலூயா. கர்த்தரும் உலக ரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். பிரியமானவர்களே, சௌக்கியமாக இருக்கிறீங்களா? மீண்டும் உங்களை நான் வாழ்த்துகிறேன். கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க. உங்களை என்னை சந்தித்துக் கொள்ளும்படியாக கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். அவருக்கு நன்றி செலுத்து. கர்த்தருடைய ஆசீர்வாதம் நமக்கு உண்டாயிருக்கும். அல்லேலூயா. இந்த நாளிலும் என் அன்பு தேவ பிள்ளையே, யோவேல் எழுதின தீர்க்க தரிசனத்தின் புத்தகம் 2வது அதிகாரம் 23வது வசனம். சீயோன் குமாரரே, உங்கள் தேவனாகிய கர்த்தருக்குள் மகிழ்ந்து கலிகூறுங்கள். அவர் தக்கபடி உங்களுக்கு முன்மாரியை கொடுத்து உங்களுக்கு முன்மாரியும் பின்மாரியும் ஏற்கனவே வசிக்க பண்ணுவார். அல்லேலூயா. முன்மாரியும் பின்மாரியும் கர்த்தர் நமக்கு ஏற்கனவே வசிக்க பண்ணுவார் என்று வேதம் சொல்லியிருக்கிறது. அல்லேலூயா. ஆல்ரெடி நமக்கு முன்னாடி எல்லாத்தையும் ஆண்டவர் வசிக்க பண்ணிட்டார், கொடுத்துட்டார், எல்லாவற்றையும் நிறைவேற்றிட்டார். எந்த காலத்திலும், எந்த சூழ்நிலையிலும், எந்த நிலைமையிலும் உனக்கு என்ன தேவையோ அதை கர்த்தர் வசிக்க பண்ணிட்டார், கொடுத்துட்டாரு. அதை பிறக்க செய்துட்டாரு, அதை பொழிய செய்துட்டாரு. அதை கொடுத்து ஆண்டவர் உனக்காக தான் என்று சொல்லி ஆயத்தம் பண்ணி வச்சிட்டு இருக்கிறார். அல்லேலூயா. ஆனால் நீயும் நானும் ஒன்று செய்யணும். கர்த்தருக்குள் களி கூற வேண்டும். சீயோன் குமாரரே, சீயோன் குமாரத்தையே, கர்த்தருக்குள் களி கூறுங்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, மனமகிழ்ச்சியாக இருக்கிறபோது தான் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் ரொம்ப சந்தோஷப்படுவார். ஏன் சொல்ல? அல்லேலூயா. இருந்தாலும் இல்லைனாலும் என் பிள்ளை எனக்குள்ளாக சந்தோஷமாக இருக்குதே. அல்லேலூயா. ஆனால் சிலர் என்ன பண்ணுவாங்க, சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் ஏதோ தோல்வியான ஒரு காரியம், ஏதோ ஒரு இடரலான ஒரு காரியம், ஏதோ ஒரு துக்கமான ஒரு காரியம், ஏதோ ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு போராட்டம், ஏதோ ஒரு குறைவு, அப்படிப்பட்ட நேரத்தில் பிசாசுக்கு இடம் கொடுத்துருவோம். பிசாசுக்கு எப்படி இடம் கொடுக்குறோம் தெரியுமா? நீ நானும் முன்னு இருப்போம். அல்லேலூயா. சோர்வாக இருப்போம், விசனமாக இருப்போம், வேதனையாக இருப்போம். அது 4 பேருக்கு தெரிகிற மாதிரி இருப்போம். 4 பேர் நம்மளை விசாரிக்கிற மாதிரி இருக்கும். அந்த 4 பேர் நம்மளை ஆறுதல் படுத்தி நல்லா உற்சாகப்படுத்தி, கர்த்தரும் கூட இருக்கிற சிஸ்டர், கர்த்தரும் கூட இருக்கிற பிரதர், உனக்கு கர்த்தர் முன்மாறியும் பின்மாறியுமா ஆல்ரெடி உனக்காக வர்ஷிக்க பண்ணிட்டார், கர்த்தர் உனக்காக கொடுத்துட்டார், உனக்காக வைத்திருக்கிறார். அந்த தாமதம் இன்றைக்கி இருக்குது அப்படின்னு சொன்னாக்கா அதை மொத்தமாக உனக்கு கொடுக்க போகிறாருன்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லி உன்னை தட்டி கொடுத்துட்டு போகிற 4 ஜனமாக இருந்தால் நல்லா இருக்கும். இதுவே ஆப்போசிட்டாக, அதான் சிஸ்டர் நான் கூட என்னன்னு தெரில சிஸ்டர், என் வாழ்க்கையும் இப்படி தான் இருக்குது சிஸ்டர், என் வாழ்க்கையும் இப்படி தான் இருக்குது பிரதர், நான் என்ன தான் பண்ண போகிறேன்னு தெரியல, உங்களுக்கும் அப்படியே இருக்குதா, என்ன செய்யறதுன்னு தெரியல, நாமளும் சர்ச்சுக்கு போய்கிட்டு தான் இருக்கிறோம், வந்துக்கிட்டு தான் இருக்கிறோம், ஆனால் என்ன பண்ணலை, ஒரு காரியமும் வசிக்க முடியல, ஒரு காரியமும் நடக்கலை, ஒரு காரியமும் நம்முடைய வாழ்க்கையில் சேரலை அப்படின்னு சொல்லி உன் கூட புலம்புற ஆளுகள் இருந்தால் பிசாசுக்கு நீ இடம் கொடுக்குறன்னு அர்த்தம். அல்லேலூயா. நீ வீட்டில் கூழ குடித்தாலும் வெளியில் கம்பீரமாக நடந்து பாரு. வீட்டில் பட்னியாக இருந்தால் நல்ல உடைத்துக்கிட்டு நல்ல தலைக்கு எண்ணெய் வச்சு நல்ல முகத்தில் என் அன்பு தேவ பிள்ளையை எண்ணெயை பூசி தேவ சமூகத்துக்குள்ளாக நீ நடந்து பாரு. கர்த்தரும் வாழ்க்கையில் என் அன்பு தேவ பிள்ளை, ஐயோ ஒன்றுமே இல்லாத நேரத்தில் என் பிள்ளை என் நாமம் ஒரு நாளும் தூஷிக்கப்படாதபடிக்கு எவ்வளோ கம்பீரமாக நடக்கிறா பாருன்னு சொல்லி கர்த்தர் ஏற்கனவே வர்ஷிக்க பண்ணினதை உன் கரத்தில் கொடுப்பார். அல்லேலூயா. ஆல்ரெடி உனக்காக எல்லாம் ஆயத்தமாக இருக்கிறது. எனக்காக யாவையும் கர்த்தர் செய்து முடிப்பார். வேத வசனத்துப்படி ஆல்ரெடி எல்லாவற்றையும் கர்த்தர் கொடுத்துட்டார். அதை நீ பெற்றுக்கொள்ளணும். மகிழ்ச்சியாக இருக்கும்போது பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. என் அன்பு தேவ பிள்ளையே, நம்முடைய மன மகிழ்ச்சியை நம்முடைய முகத்துக்குரிய ஒரு நல்ல ஔஷதமாக இருக்கிறது. முகமலர்ச்சி. என் அன்பு தேவ பிள்ளைய, தேவ சமூகத்துக்குள்ளாக இன்றைக்கு நீ துக்கப்பட்டு விசனப்பட்டு என்னத்தை சாதிக்க போகிற? ஒன்றுமே கிடையாது. சந்தோஷமாக இருங்க. கர்த்தர் முன்மாரியும் பின்மாரியும் நம்முடைய வாழ்க்கையில் கட்டளையிடுவார். செபிப்போமா? மகா இரக்கமும் கிருபை நிறைந்த எங்கள் ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிற அந்த நாளில் எங்களோடு கூட பேசின வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். ஆல்ரெடி எங்களுக்காக யாவற்றையும் வர்ஷிக்க பண்ணியிருக்கிறீர், கொடுத்திருக்கிறீர். அதை நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய காலத்துக்குள்ளே எங்களை கொண்டு வந்திருக்கிறேன். இன்றைக்கே கொடுப்பீராக, இன்றைக்கு கொடுப்பீராக, சமாதானத்தை கொடுப்பீர், ஆசீர்வாதத்தை கொடுப்பீராக, வேலை இல்லாத பிள்ளைகளுக்கு வேலை கொடுப்பீராக, வேலைக்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கிற ஆண்டவரே பிள்ளைகளுக்கு வேலை கர்த்தர் கொடுத்து வழிநடத்தும். ஆண்டவரே கல்லூரி படிப்புக்காக காத்து கொண்டிருக்கிற ஆண்டவரே பிள்ளைகளுக்கு ஏற்ற கல்லூரியை கர்த்தர் கொடுப்பீராக. ஆண்டவரே கடன் பிரச்சனை விடுதலை கொடுப்பீராக. என் பிள்ளைகள் எதற்காக ஆண்டவரை ஏங்கிக் கொண்டிருக்கிறார்களோ முன்மாரியும் பின்மாரியும் ஆண்டவரை பொழிய செய்த கர்த்தர் யாவற்றையும் கர்த்தர் நன்மைக்கு ஏதுவாக கர்த்தர் பொழிய செய்தருளும் முடியாது செபிக்கிறோம் சுவாமி. நீர் அப்படி செய்வதற்காக ஸ்தோத்திரம். முற்றிலும் வல்லமுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே உயர்வுக்காக, வேலை உயர்வுக்காக, ஆண்டவரே டிரான்ஸ்ஃபருக்காக, ஆண்டவரே என்னென்ன காரியத்துக்காக பிள்ளைகள் ஆண்டவரை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆல்ரெடி நீ ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற இடங்களிலே கர்த்தர் ஆண்டவரை பதவிகளில் உயர்வுகளை கர்த்தர் கொடுத்து வழிநடத்த வேண்டுமா செபிக்கிறேன் அப்பா. நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம்.
பெரிய காரியத்தை செய்யும். யாரெல்லாம் ஆண்டவரே அப்பா வேலை இல்லாமல் ஆண்டவரை திண்டாடி கொண்டிருக்கிறாங்களோ, பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்பை கர்த்தர் உண்டாக்கி தர வேண்டும் ஆட்சேபிக்கிறேன் அப்பா. மீண்டும் மீண்டும் கர்த்தர் நீர் ஆண்டவரே அதை பாரப்படுத்தி கொண்டிருப்பதுக்கு ஸ்தோத்திரம். வேலையை கர்த்தர் கொடுப்பீராக அப்பா, கொடுப்பீராக 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 அப்பா. கடன் பிரச்சனை விடுதலையை கொடுப்பீராக. அப்படி செய்வதற்கு ஸ்தோத்திரம். முற்றிலும் வல்லமுள்ள கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன். கர்த்தர் எங்களுக்கு ஆண்டவரை யாவற்றையும் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம். ஆவியானவரே ஆசீர்வாதமாய் பொழிய செய்ததற்காக நன்றி செலுத்துகிறேன். ஆசீர்வதியும் பலப்படுத்தும். இந்த நாளிலே பிறந்தநாள் திருமணநாளை கொண்டாடுகிற ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளுக்கு ஆட்சேபிக்கிறேன். ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளை பிதா குமார பரிசுத்த ஆவி நாமத்தில் வாழ்த்தி ஆசீர்வதித்து நான் செபிக்கிறேன். விசேஷமாக சபையை சேர்ந்த ஆண்டவரே மகன் ஆண்டவர் ஜஸ்னுக்காக செபிக்கிறேன். மகனுடைய பிறந்த நாளை ஆண்டவரே நம்முடைய சமூகத்துக்குள்ள ஒப்பு கொடுக்கிறோம். பிள்ளையை பிதா குமார பரிசுத்த ஆவி நாமத்தில் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன் அப்பா. குடும்பத்தை கர்த்தர் தாயார் சகோதரியை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. அவனுடைய வேலை ஸ்தலத்தை ஆசீர்வதிங்கப்பா. இன்னமாய் ஆண்டவரே இந்த நாளிலே பிறந்தநாள் திருநாளுக்காக ஆண்டவரே அப்போ வாழ்த்து யார் சொல்லுவாங்க, யார் எனக்காக செபிப்பாங்கன்னு சொல்லி காத்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கெல்லாம் நான் செபிக்கிறேனப்பா. ஜபத்தை கேட்டு ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. மகன் ஜெஸ்னை கர்த்தர் ஆசீர்வதித்திற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் ரத்தம் செய்ய தகப்பனே ஒவ்வொரு ஊழியர்களுக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. சபைகளுக்காக ஜெபிக்கிற, சபை மக்களுக்காக ஜெபிக்கிற, முன்மாறி பின்மாறியுமா கர்த்தர் ஆண்டவரை நிரப்பி ஆசீர்வதித்து உயர்த்துவீராக. இயேசுவே நீர் அப்படி செய்வதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் ரத்தம் செய்ய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து அர்ப்பணி ஜெபிக்கிறேன் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம்.